உலக கலை கற்றவன் ஆங்காரம் ஓங்காரம் சக்தி கொண்ட அந்த காளியை அழைத்து இந்த 7 பிள்ளைகளை கொடுத்து வளர்க்க சொன்னாரே. அந்த 7 பிள்ளைகளையும் வளர்த்து அவங்களுக்கு வேண்டிய பொறிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு உலகம் போற நிறைஞ்சிருக்காங்கன்னா அந்த காளி வளர்த்த கண்மணிகள் நீ யாருக்காலும் நண்டியில தயாராக இருக்கக்கூடாது. நீ மண்டியிட்டு வேண்டி வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் ஐயா வைகுண்ட பரம்பொருள். அந்த பரம்பொருளை நாடு, வேற யாரையும் நீ நாடாத. மற்றவங்கிட்ட உன் குறையை சொல்லாத. அவங்க நீ போகும்போது உனக்காக இறக்கப்பட்டு அழுவது போதே கண்ணீர் வடிப்பாங்க. உனக்காமா அந்த கதி அப்படி என்று கண்ணீர் வடிப்பான். நீ சென்றவுடன் கைதட்டி சிரிப்பாங்க. நீ ஆடின ஆட்டத்துக்கு தான் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னு சிரிப்பான். ஆனா நீ ஐயாட்ட சொன்னு வச்சுக்க, ஓடோடி வருவார். உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவார். எப்படி ஓடி வர ஐயா, நீ ஓடி வர ஐயா. நீ எப்படி உள்ள அன்போட கூப்பிடுதோ அதுக்கு தக்கதான் வருவார். சும்மா உதட்டளவுல வாடிவாங்க வாடிவா அப்படின்னா வரமாட்டாரு. உன் ஐம்புலன்களையும் நீ அடக்கி ஒரே மனமாக ஒரே சிந்தனையாக நீ கூப்பிட்டு பாரு, வருவார். நாடி வந்தோ குறைந்து ஓடி வருவாரு. நீ உள்ள அன்போடு கூப்பிட்டு பா, நிச்சயம் வருவார். நீ கூப்பிட முடியும் விளக்கேற்றி ஐயா சிவ 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 அவகராதக சிவ 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 அவகராதக சொல்லுங்க. சொல்வார் தினமொரு நிறமென்றன் திருமொழி அருளினார் பணிவிட போன்றாவும் மறந்தி ஒன்று சொன்னார் கனிமொழி தோணிவாக்கும் கையெழுத்து அடிநோக்கும் தோழி முக கேட்டருக்கும் தொலைந்தானே. தினமொரு நிறமென்றன் திருமொழி அதனை கேட்பார். இல்லைன்னா சொல்லணும். அந்த திருமொழி என்னது? இப்பதான் நீங்க சொன்னீங்க. ஐயா சிவ சிவ அரகரா அரகரா. ஐயா சிவனும் ஒன்றாக நீங்கள் இருந்து எங்களுடைய துன்பம் துயரையை அறவரையே நீக்கும், அறவே நீக்க வேண்டும் என்று ஐயாட்ட நாம முறையிடணும். இன்னைக்கு துன்பம் புயல் இல்லாம யாராவது உலகில் வாழ்றாங்களா? எனக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கு.
உண்மையா பொய்யா? அந்த கஷ்டத்துல தான் நாம வாழணும். இது வரைக்கும் நான் கோபமே படவில்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கோபப்படாத ஆள் உலகத்துல யாராவது இருக்காங்களா? ஆசை இல்லாத ஆள் யாராவது இருக்காங்களா? ஐயா சொல்வார், ஆசையது கோபப்படாத ஆளுமே கிடையாது, கஷ்டப்படாத. கோபம் ஆளுக்கு முன்னால வரதே கோபம் தான். அந்த கோபம் தான் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய ஆயுதம். கோபம் என்று ஐயா சொல்றார். அப்ப நான் கோபம் இல்லாம எனக்கு பொறுமை தரணும்னு ஐயாட்ட கேட்கமே. ஐயா பொறுமை தரணும்னு நாம கேட்கமே. இந்த பொறுமையோட இருக்கணும். ஏன் இருக்கணும்? அப்ப ஏன் கேட்கணும் சொல்லுங்க? ஏன் கேட்கணும்? பொறுமை தரணும் தான் கேட்கமே தவிர அந்த பொறுமையோட வாழணுங்கிற எண்ணம் இல்லையே. அந்த இடத்திலேயே நம்ம கோபப்படும். நாம உடனே தராம அவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு கோபம் வர வந்துடும். உண்மை தானே? உண்மை தானே? பஸ்ல ஏறினா கோபமா கண்டக்டர் எல்லாத்தையுமே அடிச்சு போகணும். அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வேற மகளிர் பயண விடுதியா ஊர்தியா அது வேற விட்டாச்சு. உண்மை தானே இன்னைக்கு? அப்போ பெண்களுக்கு தானே சிறப்பு இந்த உலகத்தில் நடக்கும் என்று ஐயா சொன்னது தானே. அந்த ஒரு காலத்துல பெண்களை அடிமையாக வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஐயா வாங்கி தந்த பவுசு தான் 6 ஆண்டுல 2 ஆண்டு பெண்களுக்கு, 2 ஆண்டு யுவத்தவசு, 2 ஆண்டு சாதி கொடுமைக்கு. ஐயா சொல்வார், அன்னைக்கு தோல்ச்சியில போட விடாம அடிச்சான். அதுக்கெல்லாம் மாராபுஷனை வாங்கி தந்தது ஐயா தான். என் மக்கள் சார்ந்தோடு இடுப்பில் எடுத்த குடம் ஏட்டி இறக்கின்றான். இடுப்புல குடம் எடுக்க முடியாத அப்போ அப்பவும் எடுக்க முடியல, இப்பவும் குடம் எடுக்க முடியல. ஏன்னா அப்போது உள்ள பெண்களுக்கு உடல் இடுப்பு 8 மாதிரி இருந்தது. இப்போ ஒரே சீசா பிடிப்பாங்க. இடுப்புல பிள்ளைய தூக்கி வச்சா பொறுக்கிறது விழுது. எங்க ஆடு இருக்காங்களே சாண்ட் மாதிரி இப்படி வயிறு இந்த சாண்ட்ல தூக்கி பிள்ளைய வச்சுக்கிட்டு வரணும். பாத்தீங்களா? நாங்க எங்க போயிட்டு ஒரு பெருத்து போட்டு கட்டி பிள்ளைய தூக்கி உரம் குட்டி மாதிரி தூக்கி போட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கு. அதுதான் வாயில ஒரு ரப்பர் வாங்கி ஒரு சொல். உண்மையா பொய்யாமா? இல்லையா? ஆமா, இன்னைக்கு உலக நடப்பே அதுதான். இன்னைக்கு அந்த காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு பிள்ளையை பற்றி போட்டு போறவங்க சொன்னாங்க, பாதி வரி நல்ல விடுறோம் பாலான்னு சொல்லி செய்யும் மாதளகாயங்களுடைய. இன்னைக்கு எந்த தாயாவது பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுங்க சொல்லுங்க? கொடுக்கவங்க கொடுத்தாங்க, நிறைய பேர் கிடையாது.